Hi friends, welcome to our channel. Welcome to Great Krigalan Magic Show. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது ஆக்ரோவோட ஐ பிரஷர் வாஷர். இது மாடல் பாத்தீங்கன்னா சுப்ரீம் பிளஸ். இது கலர் பாத்தீங்கன்னா எல்லோ. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கார் வாஷிங், பைக் வாஷிங், டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு, பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு, ஷிங்க் கிளீன் பண்றதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸா இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாச பிடிச்ச இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் இதை வால்ல எல்லாம் நம்ம சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி, பெயிண்டிங் பண்றதுக்கு முன்னாடி இதை வச்சு கிளீன் பண்ணிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இதை தான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். இதோட டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து 2200 வாட்ஸ், அதுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து 220 வோல்டேஜ்லேருந்து 240 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கு. பவர் கார்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 8 லிட்டர்ஸ் பர் மினிட். பர் மினிட்க்கு வந்து 8 லிட்டர்ஸ் வந்து சக் பண்ணி நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இதோடைய இன்லெட் பைப்போடைய லென்த் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் பிராண்ட்ல ஒரு பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க, மேட் இன் சைனா. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அமேசான்ல பை பண்ணோம். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 6000 பிளஸ். இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவுட்லெட் பைப் இது 8 மீட்டர்ஸ் வருது. இது பாத்தீங்கன்னா இன்லெட் பைப் 3 மீட்டர்ஸ் வருது. இது ஃபோம் பாட்டில். இதுல வந்து நம்ம வந்து அதோடைய லிக்விட் ஒன்று தருவாங்க. அது வந்து நம்ம இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார் வாஷ் பண்றது இல்ல பைக் வாஷ் பண்றதோ வந்துட்டு நம்ம இது ஃபோம்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஷாம்பு கூட போட்டு யூஸ் பண்ணலாம் ஃபோம் நல்லா வரத்துக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே கன் அண்ட் நாசில். இதால அருமையா ஷூட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பக்கெட் ஃபில்டர். இது எதுக்கு யூஸ் பண்றது? அது ஒண்ணும் இல்ல, தூக்கி போட்டு இது யூஸ் பண்ணுவாங்கடி. எனக்கு தெரியாது. இது என்னப்பா இது? ஒன்ன பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. பக்கெட் ஃபில்டர். இதை இதுல போட்டு நம்ம பக்கெட்ல போட்டோம்னா வாட்டர் வந்து இது ஃபில்டர் பண்ணும். பக்கெட் ஃபில்டர். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராட். இது வந்து நம்ம வாட்டருடைய ஃப்ளோ வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்றதுக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அட்ஜஸ்டபிளா இருக்கு. வாட்டர் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாபை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோடனே திரும்ப அந்த நாபை எடுத்து எக்ஸ்டென்ஷன் ராட் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஃபோம் பாட்டிலோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோம் பாட்டிலோட லாக் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டெண்டடா இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஃபோம் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா வந்து கார் பைக் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வந்து உள்ளெல்லாம் ஸ்ப்ரே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதுல வந்து நம்மளுடைய ஃபோம் லிக்விட வந்து இதுல போட்டுக்கணும். சில நேரங்கள் கழித்து இதுல வந்து ஷாம்பு எல்லாம் வந்து இதுக்கு கிளீன் பண்றதுக்காகவே வந்து அந்த லிக்விட் வச்சிருக்காங்க. அது எல்லாம் வந்து நம்ம ஷாம்பு கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா இன்லெட் ஃபில்டர். இது டேப் கனெக்டர். இது பாத்தீங்கன்னா இன்லெட் கனெக்டர். அதாவது இத வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள போயிட்டு அப்படி ஃபிக்ஸ் ஆயிடும். Last but not least, இது வந்து ஈஸியா கேரியபிள் பண்ணிட்டு போலாம். ஆனா வெயிட்டா இருக்கு. ஆக்ரோவுடைய ஐ பிரஷர் வாஷர் மிஷின். இது வந்து கேஜ். இது வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்டபிள். இது வந்து நம்ம ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள். அதுக்கப்புறம் இதோடைய பார் பார்த்தீங்கன்னா 140 பார். இது வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணோம்னா 2200 வாட்ஸ் பவர் வந்து கன்சியூம் பண்ணும். இதோட வோல்டேஜ் வந்து 220 to 240 வோல்டேஜ். பவர் கார்டு வந்து 4 மீட்டர்ஸ் லென்த் அளவு கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியா நல்லாவே இருக்கு. இந்த மிஷின்ல இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது இன்லெட் ஃபில்டர். இத மிஷினோட நான் கனெக்ட் பண்றேன். இது இன்லெட் கனெக்டர். இதோட இந்த பழுப்பை இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு நான் உள்ள நல்ல ப்ரெஷர் கொடுத்து உள்ள தள்ளி இதை டைட் பண்றேன். இதை டைட் பண்ணிட்டு இந்த எண்டை இந்த ஃபில்டரோட
ப்ரெஸ் பண்ணணும். இந்த அடுத்த எண்டை இந்த பக்கெட் ஃபில்டர் இருக்கு பாருங்க, இதோட கனெக்ட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டேப் கனெக்டர். இதை பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இந்த பைப்பை இது உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இதை டைட் பண்ணிடுறேன். இதை டைட் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டா டேப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இது டேப்பை விட்டு வெளியே வரவே வராது. இது ஒரு ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா பக்கெட்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இது ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அவுட்லெட் பைப்பை வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எண்டை வந்து நம்ம மிஷின் கூட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிடணும். இது கூட நல்லா நம்ம டைட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு எண்டை வந்து நம்ம கன் கூட வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம வாட்டர் கன்னோட நம்ம இன்னொரு எண்டை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதை த்ரெட் பண்ணணும். நல்லா டைட்டா த்ரெட் பண்ணிட்டு இப்போ இந்த எண்டை வந்து நம்ம ஃபோம் பாட்டிலோட கனெக்ட் பண்ணிடணும். இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணா லாக் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் அசம்பிள் வீடியோ. ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து ரியலாகவே வந்து கிளீனிங் வீடியோ வந்து காட்டுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு போயிட்டு வீடு, அதுக்கப்புறமேட்டு வந்து கார், பைக் எல்லாம் வந்து நான் கிளீன் பண்ணி காட்டுறேன். பஞ்சாயத்து